3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். முதலாவது, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய வேதனைப்படுத்தினாலும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய அவமானம் படுத்தினாலும் அதை கருதாதபடி உன் சிந்தனையும் உன் தலையும் எப்பொழுதும் என்னை நோக்கி இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இரண்டாவது, எப்பக்கத்தில் நீ நெருக்கப்பட்டாலும் தேவன் தான் தேவன் என்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, மரணமே உன் கண்களுக்கு முன்பதாய் நேரிட்டாலும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பொல்லாப்பு உன் வாழ்க்கையில் நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொன்ன தேவன் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு துள்ளி இல்லப்பா, ஒரு இன்ச்சு கூட உன் வாழ்க்கையில் நவராது. அதுக்கு நீ விசுவாசமா இருக்கணும். அன்றன்றைக்கு ஆகாரத்தை, அன்றன்றைக்கு உள்ள தேவையை, அன்றன்றைக்கு உள்ள சுகங்களை, அன்றன்றைக்குள்ள சந்தோஷங்களை ஆண்டவர் எனக்கு உண்டாக்கி தருகிறார். ஏன் தெரியுமா? ட்ரஸ்ட் இன் ஹிம். யுத்தம் கண்ணுக்கு தெரியாதவனோட மறந்துடாதீங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட நீ யுத்தம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியின் பலன் உனக்கு வேண்டும். அல்லேலூயா. நிலையை கண்டு தேவனை ஆராதிக்காத. அல்லேலூயா. நிலையை சரிப்படுத்துகிறவரை ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா.